வணக்கம் எல்லாருக்கும். நான் ராம் பிரசாத், ராம் ரம்மி சிம்பிள் மார்க்கெட்ல இருந்து. சரிங்களா? நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 9th ஜான்வரி 2025 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மேக்ரோஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறத பார்த்துருவோம். இந்தியன் ஆஸ்பெக்ட் அண்ட் டாலர் மார்க்கெட்ல. இந்தியன் மார்க்கெட்ல என்ன டேட்டா வந்துச்சுன்னா, நம்ம நேத்தே பார்த்தது தான். ஜிடிபி டேட்டா வந்துச்சு. அது 6.4%ன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொஜெக்ஷன். இது ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6.6%. அதை விட கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் காலையில பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நெனச்சோம். பெரிய லெவல்ல இறங்குச்சு. திரும்பி ரெக்கவர் ஆயி பெரிய லெவல்ல இதுல நிஃப்டி மோஸ்ட்லி ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அ நார்மலா என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஜர்னல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் இப்படி இருக்கும். பட் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, செகண்ட் எஸ்டிமேட், தேர்ட் எஸ்டிமேட்லாம் பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஜிடிபி ரிலேட்டட் இது. அடுத்தது இன்னைக்கு சிட்டி குரூப் வந்து ஒரு சர்வே குடுத்திருக்காங்க. 2025ல இந்தியாவோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நெறையா இருக்கும். அதோடைய ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும். ஏர்னிங்ஸோட எல்லாத்தோட கம்பெனியோட ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கிறதுனால, அட்லீஸ்ட் 10% மினிமம் வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, சிட்டி குரூப்போட சர்வே சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்த மேஜர் மேக்ரோஸ் என்ன வருதுன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன், அப்புறம் மேனுஃபேக்சரிங் புரொடக்ஷன். இந்த 2 மேஜர் டேட்டா, கீ டேட்டா நமக்கு ஸ்கெட்யூல் ஆயிருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா. நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஐட்டம் இது. சரிங்களா? இது என்னன்னா, பட் நவம்பர் மந்த்தும், செப்டம்பர் அதாவது அக்டோபர் மந்த் டேட்டா 2க்கும் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷனும் சரி, மேனுஃபேக்சரிங் புரொடக்ஷனும் சரி, செப்டம்பர் மந்த்த கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டரா தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ டிசம்பர் மந்த்தும் ஆக்டிவிட்டீஸ் ஆல்ரெடி நமக்கு சர்வீஸ் பிஎம்ஐ இது எல்லாமே நல்லா வந்திருக்கிறதுனால, இந்த 2 டேட்டாவும் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷனும், மேனுஃபேக்சரிங் புரொடக்ஷனும் டேட்டாவும் கொஞ்சம் பெட்டரா வரும்னு தான் எக்ஸ்பெக்டேஷனு. பார்க்கலாம். நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு என்ன ரிலீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து இந்தியன் ஸ்பெசிஃபிக்கான மேக்ரோஸ். யுஎஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு நெறைய டேட்டா வந்திருக்கு. நேத்து வந்து சர்வீஸ் பிஎம்ஐ நேத்து குடுத்துருக்காங்க. சர்வீஸ் பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 51.4 ஃப்ரம் 52.1. ஸோ இது வந்து என்னன்னா, ஆக்சுவலி அவங்களுடைய எக்கானமி வந்து எக்ஸ்பான்ஷன் மோடு. 4 பார்ட்லயுமே அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கு. பிசினஸ் ஆக்டிவிட்டி, நியூ ஆர்டர், எம்ப்ளாய்மென்ட், பிரைஸஸ். இது எல்லாமே இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். நீங்க அதுல அடுத்து இம்பார்ட்டன்ட் மேக்ரோ என்ன வந்திருக்குன்னா, யுஎஸ் மார்க்கெட்லேருந்து ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா. இது எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் இந்த டேட்டா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா, இந்த 15 டேஸ்ல 201 கே ஜாப்லெஸ் கிளைம், அதாவது ஜாப்லெஸ் இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து எப்பயுமே மார்க்கெட்டுக்கு வந்து ஃபேவரான டேட்டா கிடையாது. எப்பயுமே குட் ஜாப் டேட்டா வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், ரேட் கட் வராது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ரேட் கட் வராது. ஸோ இதனால தான் ஜாப் டேட்டா நல்லா இருந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் ஃபேவரபிள். மார்க்கெட்டுக்கு ஃபேவரபிள் ஐட்டம் கிடையாது இது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டைம் நைட்டு 12:30க்கு எஃப்ஓஎம்சியோட மினிட்ஸ் இருக்கு. எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. அதில் ஃபெட் சேர்மன் வந்து ஜெரம் பவல் பேசுறதையும் நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாரு, 2025ஓட ஃபோர்காஸ்ட் என்ன, இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் என்ன, எப்படி அவர் ரேட் கட் 2 ரேட் கட் வந்து எக்ஸ்பெக்டடு, அதை நோக்கி போறாங்களா என்னங்கிறத அவருடைய ஸ்பீச்சை வச்சு கவனிக்கணும். அதை வச்சு யூஎஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு குளோபல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து யூஎஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் அகைன் வந்து என்ன ஆயிருக்கு, 109க்கு வந்திருக்கு. யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளது கொஞ்சம் குறைஞ்சி நம்ம ருப்பி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆச்சு. அப்புறம் மறுபடியுமே இன்னைக்கு டாலர் வேல்யூஸ் வந்து 85.85க்கு வந்துருச்சு மறுபடியும். சரிங்களா? இதில் இன்னைக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து டாலர் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவ், நாஸ்டாக், எஸ்என்பி எல்லாமே 0.3% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எதனாலன்னா டெக் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இது என்விடியா, இதோடைய டெக் ஸ்டாக்கோட செல் ஆஃப்னால இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து டவுனில் காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு என்ன மார்க்கெட் பிஹேவியர் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். அரௌண்ட் 60% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் 35 ரிமைனிங் 40% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, எது மேஜர் கெயின் கிடைச்சதுன்னா, ஐடியும் எஃப்எம்சிஜி இந்த 2 செக்டர் மட்டும்தான் உங்களுக்கு கெயின் கிடைச்சிருக்கிற செக்டர்ஸ் இன்னைக்கு. எஃப்ஐஏ கிளைண்ட் டேட்டா பார்த்தலாம். எஃப்ஐஏ கிளைண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஷார்ட் சைடில் தான் இன்னும் எஃப்ஐஏயும் ப்ரொப்ரேட்டரி ட்ரேடரும் 2 பேருமே ஷார்ட் சைடில் தான் இருக்காங்க. சரிங்களா?
ஸோ இன்னும் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிளியராக 80% ஷார்ட் சைடில் இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ இப்போ பணம் பண்ண முடியும்னா மார்க்கெட் கீழே போனால் தான் பணம் பண்ண முடியும். சரிங்களா? மற்றவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நியூட்ரல் ஸ்டாண்ட் இருக்கிறாங்க. நியூட்ரல் ஸ்டாண்டு கொஞ்சம் பாசிட்டிவ் பயாஸ். கிளையண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பயாஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட் மேலே போனால் தான் காசு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் பேஸ்ட் ஆன் எஃப்ஐடிஏ டேட்டா. இன்னைக்கும் எஃப்ஐ வந்து நெட் செல்லரு. ஸோ 3300 க்ரோர்ஸுக்கு வந்து வித்திருக்கிறாங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 2700 க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த ஹவர்ஸ் லைக் இன்னும் அந்த மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற அந்த 1 ஹவர் டைமில் வந்து மார்க்கெட்டோட ரிவைவல் இருந்தது. காரணம் வந்து டிஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க மெயினான நிஃப்டி ஸ்டாக்ஸ் ஏதாவது. சரிங்களா? இது வந்து எஃப்ஐஏ கிளைண்ட் டேட்டாவோட ஸ்டேட்டஸ். இப்போ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டு வேற எதுவும் சொல்ற மாரி இல்ல. அதே தான் மறுபடியும் அதே பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. 23,500லேருந்து இன்னைக்கு கிளியரா 23,500 பிரேக் பண்ணி கீழ போனாலும் திருப்பி என்னாச்சு? திருப்பி அதே பாக்ஸ்க்குள்ள வந்துச்சு. 23,500 டூ 23,850 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நிஃப்டியோட ரேஞ்சு. கிளியரா பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,850 அத விட்டா 24,000. பேங்க் நிஃப்டி அகைன் அந்த லாஸ்ட் டைம் 4 டைம்ஸ் அந்த பாட்டம் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? அதே பாயிண்ட் வந்துச்சு. 49,600ல வந்துட்டு திரும்பி ரிவர்ட் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டிய கம்பேர் பண்ண காட்டிலும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அத நம்ம பார்க்கணும். இதுல என்னன்னா, இப்ப நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். கேள்விப்பட்டிருக்கலாம். நிஃப்டி வந்து டெத் கிராஸ் ஓவர் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு. அது என்ன டெத் கிராஸ் ஓவர்னா என்னன்னா, 50 டேஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 200 டேஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எப்ப 50 டேஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 டேஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி கீழ வருதோ, அது 2மே கட் ஆகுற இடம் தான் பார்த்தீங்கன்னா, டெத் கிராஸ்ன்னுவாங்க. அது வந்து எப்பயுமே மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சைன் இல்ல. அப்படியே நடந்துருமா? மார்க்கெட் கண்டிப்பாவே கீழ போயிருமாங்கிறது நாட் நெசசரி. இது வந்து ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணணும். ஏன்னா சில அல்கோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அல்காரிதம் ரைட் பண்ணியிருக்கும்போது, இது எப்ப கிராஸ் ஆகுதோ, அப்ப நெறைய ஸ்டாக்ஸ வந்து செல் பண்ணுங்கன்னு அல்காரிதம் இருந்துச்சுன்னா, அது ட்ரிகர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து நிஃப்டி ஆஸ்பெக்ட்ல. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 49,600 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,000 சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். என்ன மார்க்கெட் டிரைவ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னா, டிசிஎஸ் ரிசல்ட்ஸு நாளைக்கு சாயந்தரம் வரப்போகுது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ். அத கவர்ன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, Q3 ரிசல்ட்ஸேஷன் அத மெயின் இது. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் மினிட்ஸ். அவர் ஜெரோம் பவல் என்ன பேசுறாருங்கிறத கவனிக்கணும். அவர் ரேட் கட் பத்தி என்ன ஹிண்ட் குடுக்குறாருங்கிறதையும் கவனிக்கணும். இதெல்லாம் தான் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ டிசைட் பண்ணும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சிலேயே இருக்கு உங்களுக்கு. 23,500லேருந்து 23,850 ரேஞ்சிலேயே இருக்கு உங்களுக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே இதிலே கீழ போகுது. திருப்பி அதே அதே ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்து வச்சுர்றாங்க உங்களுக்கு. இப்ப டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ரிசல்ட்ஸு பிளஸ் யுஎஸ்லேருந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸு இதெல்லாம் தான் டிசைட் பண்ணும். இப்ப கிஃப்ட் நிஃப்டி இப்ப இண்டிகேட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த இந்த த்ரூ அவுட் செஷன் யுஎஸ் செஷன் க்ளோஸ் ஆகணும். அப்பதான் நமக்கு தெரிய வரும். இதுதான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் 9th ஜனவரி 2025. ம் இந்த ப இந்த மாரி ஒரு ஷார்ப்பான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்க என்ன ராம் ரம்மி சிம்பிள் மார்க்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.